புரோட்டீன் நிறைந்த ஆரோக்கியமான லட்டு, திணை லட்டு, 7வது நாள் லட்டு எப்படி செய்யலாம் பார்க்கலாம். அதுக்கு 1 கப்பு திணை எடுத்து இப்படி நல்லா கழுவி காய வச்சு, காஞ்சதுக்கப்புறமா பொன் நிறமாக சட்டியில் போட்டு வறுத்துக்கலாம். வறுத்ததுக்கப்புறமா நம்ம இதுக்கு வந்து 1/2 கப்பு தண்ணி, 1/2 கப்பு நாட்டு சர்க்கரை எடுத்திருக்கேன். இதுக்கு பாகு பதம்லாம் வேண்டாம், நல்லா கொதிச்சா போதும். அப்புறம் நம்ம திணையை வறுத்து வச்சுருக்கையில 3 ஏலக்காய் போட்டு திரிச்சிக்கலாம். அப்புறம் நெய் 2 ஸ்பூன் நெய் விட்டு, அப்புறம் முந்திரியை போட்டு நல்லா வறுத்து வச்சுக்கணும். அப்புறம் வறுத்து வச்ச திணையை போட்டு, அப்புறமா நெய் வறுத்து வச்சுருக்க முந்திரி பருப்பையும் போட்டு, அப்புறம் பாகை விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக கிண்டணும். கிண்டிட்டு 3 ஸ்பூன் தேன் விட்டுருக்கேன். நல்லா ஸ்பூன் விட்டு 2, 3 ஸ்பூன் தேன் விட்டு அதையும் கிண்டிட்டு, அப்புறமா நம்ம பாகு மிச்சம் இருக்கிறத ஊற்றி நம்ம தேவைக்கு தக்கன ஊற்றி கிண்டி, அப்புறமா சூடு ஆறுனதுக்கப்புறமா கை பொறுக்கிற சூடு ஆறுனதுக்கப்புறமா கையால் நல்லா அழுத்தி பிடிச்சாச்சுன்னா சுவையான திணை லட்டு ரெடி. நீங்களும் எப்படி இருக்குன்னு செஞ்சு பாருங்கள். தேனும் திணைமாவும் செஞ்ச திணை லட்டு ரெடி. பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.